ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோருமாகிய அல்லாஹ்வின் பெயரால் இந்த பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கு மதிப்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அவருடைய இல்லத்திற்கு வருகிறந்திருக்கின்ற நாம் அவன் ஏவிய விடயங்களை நம் வாழ்வில் இயன்றவரை எடுத்து நடக்கும்படியும் அவன் விலக்கிய விடயங்களை நம் வாழ்வில் முழுமையாக விலகிக் கொள்ளுமாறும் இந்த குத்பாவின் ஆரம்பத்தில் நினைவூட்டிக் கொள்கின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா மனிதனை படைத்து மனிதன் இன்னும் ஒரு சாரார் மீது சாய்ந்து இருக்கக்கூடிய சேர்ந்திருக்கக்கூடிய சில விடயங்களை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறார். அது ஒரு சமூக ரீதியான விடயமாக இருக்கலாம் அல்லது பொருளாதார ரீதியான விடயங்களாக இருக்கலாம். இப்படி ஒரு தனி மனிதன் அடுத்த சமூகங்களோடு அடுத்தவர்களோடு சேர்ந்து வாழுகிற விடயங்களை இஸ்லாம் நமக்கு வழிகாட்டிருக்கிறது. அதிலே ஒன்றுதான் செல்வம் குறைந்தவர்கள் செல்வம் உடையவர்களோடு சேர்ந்திருக்கிற அவர்களோடு சார்ந்து வாழுகிற நிலையை இஸ்லாம் நமக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறது. கண்ணியமிக்க சகோதரர்களே, செல்வம் என்பது பொருளாதாரம் என்பது அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு கொடுக்கின்ற தனி சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா இந்த பொருளாதாரத்தை பற்றி அல் குர்ஆனிலே நமக்கு சொல்கிற போது இன்னல்லாஹ யப்சுத்துர் ரிஸ்க லிமன் யஷாஉ வ யக்திர், நிச்சயமாக அல்லாஹ்தான் இந்த வாழ்வாதாரத்தை நாடியவர்களுக்கு விரிவாகவும் அவன் நாடியவர்களுக்கு குறைவாகவும் அளந்தும் கொடுக்கிறான் என்று அருள்மறையிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். இந்த உலகத்திலே பொருளாதாரம் நிறைந்து காணப்பட்டால் அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்றும், அது குறைந்து காணப்பட்டால் அதுவும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்றும் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே முழுமையாக நம்பி வாழ வேண்டும். நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷதஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா, இந்த உலக வாழ்வில் அவருடைய வாழ்க்கையின் அனைத்து விடயங்களையும் நாமே பங்கு வைத்து பிரித்திருக்கிறோம்.
என்று அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறான். இந்த வாழ்வாதாரம் அல்லாஹு தஆலா தன் கைவசம் வைத்திருக்கின்ற ஒரு விடயம். பொருளாதாரம் என்பது அல்லாஹு தஆலா தன் கைவசம் வைத்திருக்கின்ற ஒரு விடயமாகும். எனவே அதிலே நாம் நம்பிக்கை இழந்து விடாமல் அல்லாஹ்விடத்திலே வேண்டிய அளவு கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தருகிறவற்றை வைத்து புரிந்து கொள்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் நிம்மதியாக இருக்கலாம். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், வஃபிஸ் ஸமாஇ ரிஸ்குக்கும், உங்களுடைய வாழ்வாதாரம் வானத்திலே தான் இருக்கிறது, அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது. அவன்தான் அங்கிருந்து உங்களுக்கு இறக்க இருக்கிறான். நீங்கள் அல்லாஹ்விலே முழு நம்பிக்கை வைத்திருந்தால், அல்லாஹ்விலே முழு தவக்குலோடு வாழ்ந்தால், அதிலே நீங்கள் இறங்குகிற போது நிச்சயமாக அல்லாஹ் தர வேண்டியதை அவன் நிர்ணயித்ததை நமக்கு தந்தே தீருவான். லவ் அன்னக்கும் தவக்கல்தும் அலல்லாஹ் ஹக்க தவக்குலி, நீங்கள் அல்லாஹ்விலே முழுமையான முறையிலே தவக்குல் வைத்து முழு நம்பிக்கையோடு வாழ்ந்தால் லரஸகக்கும் கமா யர்ஸுகுத் தைர், பறவைகளுக்கு அவன் உணவளிப்பதைப் போல உங்களுக்கும் அவன் உணவளிப்பான், உங்களுக்கும் வாழ்வாதாரத்தை வழங்குவான். பறவைகள் காலையிலே முயற்சி செய்து தன் வாழ்வாதாரத்தை தேடி அலைந்து திரிகிறது. காலையிலே வெறும் வயிற்றோடு சென்ற அந்த பறவைகள் மாலையாகி தன் கூட்டை அடைகிற போது வயிறு நிறைந்தவைகளாக அது திரும்பி வருகிறது. தன் ரப்பின் மீது தவக்குல் வைத்து தன்னுடைய வாழ்வாதாரத்தை தேடுகிறது. அந்த ரப்புல் ஆலமீன் அந்த வாழ்வாதாரத்தை அந்த பறவைகளுக்கு கொடுக்கிறான். அதே நம்பிக்கையை மனித சமுதாயமாகிய நீங்கள் வைத்தால் உங்களுக்கும் நாம் தருவோம் என்ற வாக்குறுதியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியாக இருக்கிற ஒரு வேளையில் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வாதாரம் குறைந்திருக்கிற போது அவன் தன்னை பக்குவமிக்கவனாக மாற்றிக்கொள்ள வேண்டும். எல்லா சந்தர்ப்பங்களிலும் அடுத்தவிடத்திலே கை நீட்டுகிற நிலை அவடத்திலே இருக்கக்கூடாது. எப்போது ஒரு மனிதன் பத்தினித்தன்மையோடும் பக்குவத்தோடும் மன நிம்மதியோடும் தாராள நிலையோடும் வாழுகிறாளோ அல்லாஹ் அவனை பக்குவமிக்கவனாக ஆக்குவான். வமன் யஸ்தஅஃபிஃப் யுஇஃபஹுல்லாஹ், யார் ஒரு மன நிறைவோடு வாழ வேண்டும் என்று விரும்புகிறாரோ அல்லாஹ் அவனை மன நிறைவோடு பத்தினி தன்மையோடு சிறந்த வாழ்க்கையை அவனுக்கு கொடுத்து வழங்குவான் என்கிற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த உலக வாழ்வில் ஒரு மனிதனுக்கு தேவை வருகிற போது அவன் அடுத்த பொருளாதார மிக்கவர்களை நாடி செல்ல வேண்டிய நிலை வருகிற போது அதனை இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. சில நிபந்தனைகளோடு அதனை கடனாக பெற்றுக்கொள்ள முடியும், வட்டியாக பெற்றுக்கொள்ளக்கூடாது. வட்டியோடு தொடர்பட்ட கடன்களிலே நாம் இறங்கிவிடக் கூடாது. அப்படி இறங்குகிற போது அந்த கடனின் ஊடாக நம்முடைய வாழ்க்கையே நாசமாகி மறுமையின் வாழ்க்கையே நாசமாகிற ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். கடனோடு சேர்ந்து வட்டியிலே ஈடுபடக்கூடிய சகோதரர்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டிய கடமைப்பாடு இருந்து கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ தய்யிபன் லா யக்பலு இல்லா தய்யிபா, நிச்சயமாக அல்லாஹ் நறுமணமானவன், நல்லதை தவிர வேறு எதையுமே ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு ஒரு நீண்ட பிரயாணம் செய்கிற ஒரு மனிதனுடைய செய்தியை பற்றி சொல்கிறார்கள். பெரும் நீண்ட பிரயாணம் செய்கிற போது அவன் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி பிரார்த்தனை செய்தால் அவனுடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும். அவன் அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறான். ஃபயமுத்து யதைஹி இலஸ் ஸமா ஃபயகூலு யா ரப் யா ரப் என்று அல்லாஹ்வை அழைக்கிறான். தன்னுடைய இரு கரங்களையும் வானத்தின் பக்கம் உயர்த்தி அல்லாஹ்வை அழைத்து யா அல்லாஹ் யா அல்லாஹ் என்று அல்லாஹ்வை அழைக்கிறான். அவன் வானத்தின் பக்கம் கையை உயர்த்திருப்பது அவனுடைய துஆ அங்கீகரிக்கப்படுகிற ஒரு நிலை. பிரயாணத்தின் போது இருக்கிறது துஆ அங்கீகரிக்கப்படுகிற ஒரு நிலை. அல்லாஹ்வை அழைக்க வேண்டிய முறையில் யா ரப் ரப்பனா என்று வருகிற அந்த வார்த்தையில் வருகிற யா அல்லாஹ் என்று அல்லாஹ்வை அழைக்கிறான். அவனுடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்பட வேண்டும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபமத்அமுஹு ஹராம் வமஷ்ரபுஹு ஹராம் வமல்பஸுஹு ஹராம்
வகுஸ்ஸிய பில் ஹராம் ஃபஅன்னா இஸ்தஜாபு லஹ். அவனுடைய ஆடை ஹராமாக இருக்கிறது, அவனுடைய குடிபானம் ஹராமாக இருக்கிறது, அவனுடைய உணவு ஹராமாக இருக்கிறது. ஃபஅன்னா இஸ்தஜாபு லஹ். இப்படியான நிலையில் இருக்கிற போது, கஷ்டத்தின் போது அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் யா அல்லாஹ் என்று கேட்கிறார். இவன் பிரார்த்தனை எப்படி அங்கீகரிக்கப்படும் என்ற ஒரு நிலையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி, இந்த உலக வாழ்வில் ஹராமான முறையிலே நமக்கு பொருளீட்டல் வந்துவிடக் கூடாது, ஹராமான முறையிலே நாம் உழைத்து விடக் கூடாது என்று நபி அவர்கள் நமக்கு வழிகாட்டுகிறார்கள். எந்த அளவிற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்றால், ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சிறிய அளவு அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்கிறான், ஒரு சிறிய அளவு அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்கிறான். ஆனால் அந்த தர்மம் மின் கஸ்பின் தய்யிப், ஹலாலான உழைப்பினால் உழைத்து தர்மம் செய்கிறான். அந்த தர்மத்தை அல்லாஹ் தன் வலது கரத்தினால் வாங்குகிறான். செய்த தர்மம் குறைவானது, அவன் உழைத்த உழைப்பு ஹலாலானது. அந்த ஹலாலான உழைப்பினால் செய்த சிறிய தர்மத்தை அல்லாஹ் தன் வலது கரத்தினால் வாங்கி எடுத்து ஃபயுரப்பீஹா கமா யுரப்பி அஹதுக்கும் ஃபலுவ, உங்களிலே ஒருவர் ஒரு குதிரை குட்டியை வளர்ப்பது போல அல்லாஹ் அந்த தர்மத்தை வளர்க்குகிறான். வயுர்பி ஸதகாத், அல்லாஹ் அல் குர்ஆனில் அளித்த வாக்கல்லவா, தர்மத்தை நாம் வளர்ப்போம் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறானே. அந்த தர்மத்தை ஒரு குதிரை குட்டியை வளர்ப்பது போல ஹலாலான உழைப்பினால் செய்த தர்மத்தை அல்லாஹ் வளர்க்கிறான். மறுமையிலே போகிற போது மலை போல நன்மையாக அவன் பார்ப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹலாலான உழைப்பின் முக்கியத்துவத்தை நமக்கு எடுத்து சொல்கிறார்கள். அந்த ஹலாலான உழைப்பினால் கொடுக்கப்படுகிற தர்மம் இஹ்லாஸாக, அல்லாஹ்விற்காக, சிறிய முறையிலாக, சிறிய விடயமாக இருந்தாலும், சிறிய ஒரு குறைவான அளவில் இருந்தாலும், அது பெரும் மலை போல நன்மையாக பெருக்கெடுத்து நம்மளை மறுமையிலே காக்க வைக்கும், பாதுகாக்கும் என்கிற ஒரு செய்தியை நபி அவர்கள் சொல்கிறார்கள். என்றால் இந்த உலக வாழ்வில் கஷ்டம்தானே, நிர்பந்தம் தானே என்று நாம சில நிர்பந்தங்களை போட்டு, நாம சில நிபந்தனைகளை போட்டு வட்டிக்கு கடன் எடுக்கிற, வட்டியோடு தொடர்புபடுகிற நிலையில் நாம் வாழ்ந்துவிடக் கூடாது. அந்த கடன் என்பது இஸ்லாம் வரையறுத்திருக்கிற நிலையோடு இருக்க வேண்டும் என்பதனை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமிக்க சகோதரர்களே, இஸ்லாம் கடன் எடுப்பதை அனுமதித்திருக்கிறது. அது அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் 114 அத்தியாயங்களில் ஆக பெரிய அத்தியாயமாக இருக்கிற சூரா அல் பக்ரா 2வது அத்தியாயம், அந்த 2வது அத்தியாயத்திலே ஆக பெரிய வசனமாக இருப்பது கடன் பற்றி பேசுகிற வசனம்தான். நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்டால், குறிப்பிட்ட தவணைக்கு அதனை நீங்கள் ஈடுபடுகிற போது அதனை நீங்கள் எழுதி கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா அந்த வசனத்திலே பேசுகிறார். எப்போதும் கடன் கொடுக்கிற போது அந்த கடனை எடுப்பவரும் கொடுப்பவரும் சேர்ந்து சாட்சி வைத்து அந்த கடனை எழுதி கொள்ளுவதுதான் இஸ்லாம் காட்டுகிற நியாயமான வழியாக இருந்து கொண்டிருக்கிறது. சொந்தம் தானே, நண்பர்கள் தானே, நம்முடையவர்கள் தானே, ஊராக்கள் தானே, தெரிந்த ஜமாத்தினர் தானே என்று எழுதாமல் எந்த ஒரு கடனும் கொடுத்து விடக்கூடாது. கடன் கொடுக்கப்படுகிற போது அடிப்படை விதி அவர் எழுதி கொடுக்க வேண்டும். இது அல்லாஹ்வுடைய வஹி செய்தி என்பதனை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, கடனை எடுக்கிறவர் ஏன் எடுக்கிறோம், எதற்காக எடுக்கிறோம், என்ன காரணத்திற்காக எடுக்கிறோம் என்று அவர் யோசித்து அந்த கடனை எடுக்க வேண்டும். கண்ணியமிக்க சகோதரர்களே, முதலீட்டு வியாபாரம் என்ற அடிப்படையில் சில சகோதரர்கள் இன்னும் ஒருவரை நம்பி பணங்களை சேகரித்து விட்டு அவர் ஒழித்து விடுகிற, ஓடி விடுகிற, அதற்கு ஆள் தலைமறையாகி விடுகிற நிலைகளை நாம் இந்த காலத்திலே பார்க்கிறோம். கேட்டால்
நாங்கள் ஒரு வியாபாரத்திற்காக கொடுத்தோம். அவர் சில மாதங்கள் எங்களுக்கு அதற்குரிய அதனுடைய பணத்தை எங்களுக்கு தந்து கொண்டிருந்தார். ஆனால் நல்ல முறையிலே வியாபாரம் ஓங்கி பலர்கள் முதலீட்டுக்காக இடத்திலே பணத்தை கொடுக்கிற போது அதனை எடுத்துக்கொண்டு ஒழித்து விட்டார் என்று சொல்லக்கூடிய சம்பவங்களை, செய்திகளை எல்லா ஊர்களிலும் பார்க்கிறோம். பார்த்தால் அவர் ஒரு தொழுகையாளியாக இருப்பார், நல்லவராக இருப்பார். சில நேரங்களில் நம்பிக்கைக்காக தொழ வந்தாரோ என்று சந்தேகிக்கப்படக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. மக்கள் எல்லாம் நம்புவதற்காக இவற்றை கொடுத்தால் இவர் நம்பிக்கையாளர் என்று எண்ணுவாரோ என்று எண்ணுகிற அளவிற்கு நம்பிக்கை ஊட்டப்படுகிறது. அதற்கு பின்னால் ஏமாற்றம், அதற்கு பின்னால் அவர் ஒழிக்கிற நிம்மதி இல்லாத, சந்தோஷம் இல்லாத, குடும்பங்களை விட்டு பிரிகிற பல விளைவுகளை ஏற்படுத்தியிருப்பதை நாம் பார்க்கிறோம். மார்க்கத்துக்கு முரணானவைகளுக்கு நாம் கடன் கொடுக்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது. மார்க்கத்திற்கு முரணானவைகளுக்காக ஒரு பிதஅத்தான காரியத்தை செய்வதற்காக நம்மிடத்திலே கடன் கட்டு வருகிறார் என்றால் அதற்கு நாம் கொடுக்க கூடாது. கேட்புடத்திலே நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்டுக் கொடுக்கலாம், அதை விசாரிக்கலாம். ஏன் இந்த கடன் சம்பந்தமாக இவ்வளவு செய்திகளை நாம் சொல்லுகிறோம் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடன் வாங்குகிற போதும் கொடுக்கிற போதும் அதனை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அந்த கடனை பெற வேண்டும் என்ற ஒரு செய்தியை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடன் எடுத்தார்கள். அந்த கடனை எடுக்கிற போது கடனை கொடுப்பதற்குரிய வழிகளை தேடி வைத்தார்கள். நான் கடன் எடுத்தால் அந்த வாக்கை கொடுக்கிறேன், 6 மாதம் 1 வருடத்தின் பின்னால் தருவேன் என்று. கொடுப்பதற்குரிய வழி இருக்கிறதா என்று முதலாவது பார்க்க வேண்டும். வழி இல்லாமல் கடனை எடுத்து விட்டு வாக்களித்து மாறு செய்கிற, பொய் பேசுகிற, ஓஃப் பண்ணுகிற, அவரை கண்டாலும் ஒழிக்கிற நிலைமடத்திலே வரக்கூடாது. நேரம் வந்து விட்டது, காலம் வந்து விட்டது, கொடுக்க முடியவில்லை என்றால் நேரடியாக அவருடைய வீட்டுக்கு சென்று எனக்கு தர முடியவில்லை, அவ்வாறு எனக்கு அவகாசம் தாருங்கள் என்று கேட்க முடியும். அவர் கொடுக்கிற பண்பை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்கிறது. ஆனால் நம்முடைய சகோதரர்கள் கடனை எடுப்பார்கள், எடுக்கிற போது சந்தோஷமாக எடுப்பார்கள். ஆனால் கொடுக்கிற வழி தெரியாமல் எல்லை மீறி எடுத்துவிட்டு தேவையில்லாத விடயங்களுக்கு எடுத்துவிட்டு அதனை அடைக்க முடியாமல் ஒழிக்கிற, ஓடுகிற நிலையை நாம் பார்க்கிறோம் சகோதரர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கென்று ஒரு கடனை எடுக்கிற போது தன்னுடைய கேடயத்தை அடமானமாக வைத்துவிட்டு தான் எடுத்தார்கள். தர முடியவில்லை என்றால் நீ அதனை விற்று அந்த பணத்தை பெற்றுக்கொள் என்கிற அடிப்படையில் தான் நபி அவர்கள் அடமானமாக கேடயத்தை வைத்துவிட்டு அந்த கடனை பெற்றிருக்கிறார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், என்னுடைய தந்தை உஹது போரின் போது அந்த இரவிலே என்னை அழைத்தார்கள். அழைத்து சொன்னார்கள், மகனே, நாளை உஹது போரிலே முதலாவது ஷஹீதாகுவது நான் தான். நாளை உஹது போரில் முதலாவது ஷஹீதாகுவது நான் தான். எனக்கு கடன் இருக்கிறது, அந்த கடனுக்கு பொறுப்பு நீதான் மகனே. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அடுத்ததாக இந்த உலகத்திலே ஒரு சிறந்த ஒரு பிள்ளையாக உன்னைத்தான் நான் பார்க்கிறேன். நீ எனக்கு பிறந்த பிள்ளை, ஒரு தந்தையின் கடனை நீ அடைப்பாய் என்று நான் நினைக்கிறேன் என்று தன் மகனை பொறுப்பாக்கி விட்டுத்தான் அந்த யுத்தகலத்திலே அவர் இறங்குகிறார். அதை மாத்திரம் சொல்லவில்லை, எனக்கு 6 பெண் குழந்தைகள் இருக்கிறது, அதையும் நீதான் பார்க்க வேண்டும். வேறு அறிவிப்பில் இன்னும் கூடுதலாகவும் வருகிறது. எனக்கு 6 பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள், கடன் இருக்கிறது, இது எல்லாவற்றையும் நீதான் பார்க்க வேண்டும் என்று கடனுடைய விடயத்தில் இவ்வளவு கண்ணியமாக வாழ்ந்துவிட்டு மரணித்த வரலாற்று செய்திகளை சஹாபாக்குடைய விடயத்திலே நாம் பார்க்கிறோம். கண்ணியமிக்க சகோதரர்களே, அவர் அடுத்த நாள் அவர்தான் முதலாவதாக ஷஹீதாகிறார். அவருடைய கடன் மௌத்தாகி அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு கடனாளிகள் வீட்டுக்கு வருகிற போது தன் தோட்டத்திலே உள்ள அறுவடை செய்த ஈச்சம்பழங்களை காட்டி அதனை கூறுகிற போது சிலர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே சென்று முறைப்பாடு செய்து அந்த கடன் அடைக்கிற அனைத்து வழிகளையும் தன்னுடைய மகன் நிறைவேற்றினார் என்ற செய்தியை புகாரிலே பார்க்கிறோம். என்றால் இது ஒரு சாதாரணமான விடயம் அல்ல. அதனால் தான்
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்ட கடனின் போது அடுத்த நேரம் கடன் கேட்டு வந்தவர் ஒரு ஒட்டகத்தை கொடுத்திருந்தார்கள், எடுத்திருந்தார்கள். அடுத்த டைம்லே கடன் கேட்டு வருகிற போது அந்த வயதுக்குரிய ஒட்டகம் இருக்கவில்லை, அதோட மூத்த ஒட்டகம் தான் இருக்கிறது, பெரியது. அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்ன போது அதை கொடுங்கள் என்றார்கள். கடன் கொடுக்கிற போது நிபந்தனை இல்லாமல் இவ்வளவு தர வேண்டும், மேலதிகமாக தர வேண்டும் என்ற நிபந்தனை இல்லாமல் நாம் மனமாக விரும்பி கொடுத்தால் பிரச்சனை இல்லை, ஆனால் தர வேண்டுமே தராமல் விட்டுட்டாரே என்று எண்ணுவதும் பிழை, கேட்பதும் பிழை. ஆனால் விரும்பி கொடுத்தால் அதனை ஏற்றுக்கொள்ளலாம் என்ற செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். فإن خيار الناس احسنهم قضاء احسنهم قضاء. மக்களிலே சிறந்தவர் யார் தெரியுமா? தன் கடனை நிறைவேற்றுகிற போது மிக அழகான முறையிலே நிறைவேற்றுகிறவராக இருப்பார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் நமக்கு சொல்லி காட்டுகிறார். கடனை பெறுகிற போதே இது கொடுக்க இல்லை, பாப்பம் தரட்டும் என்று வாங்குகிற நிறைய சகோதரர்களை பார்க்கிறோம். கடனை பெறுகிற போதே கொடுப்பதே இல்லை என்ற எண்ணத்தோடு வாங்குகிறவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் சிலர்கள் எடுத்துட்டோம், எப்படி கொடுப்பது, கொடுக்க வேண்டும் என்ற ஆசையோடே இருப்பார்கள். இரண்டு சாராருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற செய்தியை பாருங்கள். மன் அஹத அம்வாலன் நாஸ் யுரீது அதாஅஹா அத்தல்லாஹு அன்ஹு வமன் அஹதஹா யுரீது இத்லாஃபஹா அத்லஃபஹுல்லாஹ். ரவாஹுல் புகாரி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் ஒருவர் அடுத்தவிடத்திலே கடனாக இரவலாக ஒரு சொத்தையோ ஒரு பொருளையோ பெறுகிற போது அதை திரும்பி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர் பெற்றால் அல்லாஹ் அதனை கொடுப்பதற்குரிய வழியை அவருக்கு காட்டுவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கொடுக்கணும் என்ற ஆசை இருந்தால் அல்லாஹ் அதற்குரிய வழியை காட்டுவான். கொடுக்கணும் என்ற நிலை இருந்தால் அதற்குரிய வழியை நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு காட்டுவான். எடுக்கிற போது ஒமன் அஹதஹா யுரீது இத்லாஃபஹா அத்லஃபஹுல்லாஹ். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கொடுக்கிற போது அதை கொடுப்பதில்லை, அதை திரும்ப கொடுப்பதில்லை, கேட்ட டேட்டுக்கு அதை வழங்குவதில்லை. 1 வருடம் என்றால் 2 வருடம் இழுத்தடிப்போம், 2 மாதம் என்றால் 4 மாதத்துக்கு இழுத்தடிப்போம். காசுக்காரன பணம் தானே இருக்கு, காசுக்குள்ளதான் தூங்குறார் அவருக்கு நம்ம டைமு கொடுக்கணுமா என்று நம்ம எண்ணுகிறோம். நீ கொடுத்த வாக்குக்கு மாறு செய்யக்கூடாது. அவர் காசில தூங்கலாம், வேற மாதிரியாக இருக்கலாம், அது பிரச்சனை அல்ல. நீ எடுக்கிற போது என்ன வாக்கை கொடுத்தெடுத்தாய் அந்த வாக்கை நிறைவேற்ற வேண்டும். அதனால் தான் கடன் பெற்றுவிட்டால் அந்த சோதனைக்குள்ளே அவர் இறங்கிவிட்டால் அவர் பொய் பேச ஆரம்பிப்பார். வீட்டிலே உள்ளே இருக்கிற போது பிள்ளைகளே போய் சொல்லுவார்கள் வீட்டுக்குள்ளே இல்லை என்று. அவர் வாக்குக்கு மாறு செய்ய ஆரம்பிப்பார். இதெல்லாம் நயவஞ்சகுடைய பண்புகள் எல்லாம் அவருக்குள்ளே வந்துவிடும். இதனால் அவர் கடன் வாங்குகிற போது கண்ணியமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் அல்லாஹ் அவரை அழித்து விடுவான் அல்லது அவருடைய சொத்துக்களை அழிப்பான். வாங்கிய பொருளாதாரத்தில் பரக்கத்தில்லாமல் ஆக்குவான். ஏன் வாங்குகிற போது திரும்பி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லையே. அதனால் அல்லாஹ் அவரையோ அவருடைய சொத்தையோ அல்லது பரக்கத்தில்லாமையோ ஏதோ ஒரு நிலையில் அந்த சொத்தை அழித்து விடுவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். கண்ணியமிக்க சகோதரர்களே, இது போக கடன் கொடுப்பதற்கென்று வழி உள்ளவர்கள் இருக்கிறார்கள். கேட்ட கடனை திரும்ப கொடுப்பதற்கு வசதி இருக்கிறது. வசதியை வைத்து கொண்டு கூட அதனை இழுத்தடிக்கிறார். அதனை நேரத்திற்கு கொடுக்காமல், உரிய காலத்திற்கு கொடுக்காமல் பிற்படுத்துகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது மிகப்பெரிய அநியாயமாகும். செல்வம் இருந்து தான் வழங்க வேண்டிய கடனை உரிய நேரத்திலே வழங்காமல் இருப்பது மிகப்பெரிய அநியாயம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தி கடனுடைய விடயத்தில் கண்ணியமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாசாவிலே கலந்து கொள்கிறார். அந்த ஜனாசாவிலே கலந்து கொண்ட போது நபி அவர்கள் கேட்கிறார்கள்,
இந்த சகோதரருக்கு கடன் இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். பாருங்கள் சகோதரர்களே, ஜனாசாவாக கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கிறது. நபி அவர்கள் இந்த சகோதரருக்கு கடன் இருக்கிறதா என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் ஆம் என்று சொன்னபோது நபி அவர்கள் சல்லு அலா சாஹிபிக்கும், நீங்களே உங்களுடைய சகோதரருக்கு தொழுது கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் அந்த ஜனாசாவை தொழுவிக்காமல் சென்று விட்டார்கள். எவ்வளவு பெரிய குற்றம்! ஒருவர் ஒரு ஜனாசாவாக மரணித்திருக்கிறார், கடனுக்குரிய நிறைவேற்றுவதற்குரிய வழிகளை அவர் ஏற்பாடு செய்யாமல் இருக்கிறார் என்றால் நபி அவர்கள் சொன்னார்கள், இன்ன சாஹிபக்கும் மஹ்பூசுன் அனில் ஜன்னா, இந்த சகோதரர் சுவர்க்கம் செல்லாமல் தடுக்கப்பட்டிருக்கிறார் என்று. கடன் நிறைவேற்றப்படாமல் இருக்கிற போது நபி அவர்கள் அந்த செய்தியை அந்த சமுதாயத்திற்கு சொல்லி காட்டி, கடனோடு மரணிக்கிற போது பயங்கரமான நிலை ஏற்படுகிறது. இன்னும் ஒரு ஜனாசா கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. அந்த ஜனாசாவுக்கு கடன் இருக்கிறதா என்று கேட்கப்படுகிறது. சாதாரணமாக 2 தீனார்கள் அவர் மீது கடன் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. 2 தீனார்கள் சின்ன சின்ன கடன்களை பெற்றுவிட்டு அதனை கொடுக்காமல், அவிடத்திலே நாம் அதை ஹலாலாக தேடிக்கொள்ளாமல், அவிடத்திலே அனுமதி பெற்றுக் கொள்ளாமல் சர்வ சாதாரணமாக நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். சின்ன கடைகளிலே சின்ன சின்ன கடன்களை பட்டிருப்போம். அந்த கடன்களை நிறைவேற்றாமல் இருப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், 2 தீனார்கள் அவருக்கு கடனாக இருந்தது. நபி அவர்கள் தொழுவிக்கவில்லை. அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த 2 தீனார்களை நான் கொடுக்கிறேன் என்று சொன்னதற்கு பிறகு அவர் மீதுள்ள பொறுப்பு நீங்கிவிட்டது. இப்போது அபூ கத்தாதாவுக்கு தான் பொறுப்பு இருக்கிறது என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் தொழுவித்தார்கள். அடுத்த நாள் சந்தித்து அபூ கத்தாதாவை பார்த்து கேட்டார்கள், அபூ கத்தாதாவே, நேற்று பொறுப்படுத்த அந்த கடனை நிறைவேற்றி விட்டாயா என்று கேட்டார்கள். நேற்று பொறுப்படுத்த அந்த கடனை நிறைவேற்றி விட்டாயா என்று அவதானத்தோடு அதனை விசாரிக்கிறார்கள் என்றால் கடன் சாதாரணமானதல்ல. கடன் சாதாரணமானதல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த அளவிற்கு விசாரித்தார்கள். இல்லை, நேற்று தானே மௌத்தானார் என்ற போது நபி அவர்கள் அவரை விட்டார்கள். அடுத்த நாளும் கேட்டார்கள். அவர் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே, நிறைவேற்றி விட்டேன் என்றார். நபி அவர்கள் சொன்னார்கள், இப்பதான் அவருடைய உடம்பு குளிராகிவிட்டது, அவருடைய நிலை உயர்ந்த நிலையாகிவிட்டது என்ற கருத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்றால் சாதாரணமானதல்ல. ஒரு மனிதர் தன்னுடைய சின்ன சின்ன கடனுக்காக அவர் சுவனம் செல்லாமல் தடுக்கப்படுகிற நிலையை நபி அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்து கொல்லப்பட்டு ஷஹீதானால் என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு நான் சுவனம் நுழையலாமா என்று கேட்டபோது நபி அவர்கள் ஆம் என்று சொன்னார்கள். திரும்பியும் கேட்டபோது நபி அவர்கள் ஆம் என்றார்கள். போன சஹாபியை அழைத்து திரும்ப கேட்டால், நீ என்ன கேட்டாய் என்று கேட்டார்கள். அவர் சொல்கிறார், நான் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்து ஷஹீதான என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுமா என்று கேட்டேன் என்று சொன்னபோது நபி அவர்கள் சொன்னார்கள், நான் ஆம் என்று சொன்னேன். இப்பதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து சொன்னார்கள், கடனை தவிர என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் போர் தியாகம் செய்கிற மார்க்கம் அனுமதிக்கப்பட்ட இஸ்லாமிய ஷரியத்து சட்டப்படி சொல்லப்படுகிற அந்த காலத்தில் இருந்த அந்த போரை பற்றி நபியார் நமக்கு சொல்கிறார்கள். அதிலே அவர் உயிர் தியாகம் செய்கிற போது பூரண நன்மை பெற்று சொர்க்கம் போவார். ஆனால் அதற்கும் கடன் தடையாக இருக்கும். கடன் இருந்தால் சுவனம் செல்ல முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்களே. நாம் இந்த உலகத்திலே வாழ்கிற போது அடுத்த மனிதர்களோடு தொடர்பான விடயமாக இருக்கிற இந்த கடனிலே மிக கவனமாக இருக்க வேண்டிய கடமை நம் மீது இருந்து கொண்டிருக்கிறது. இதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாஹ்விடத்திலே கடனை விட்டு பாதுகாப்பு தேடுவார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மக்ரமி வல் மஅஸம். யா அல்லாஹ்,
கடன் படுவதை விட்டும் பாவம் இழைக்கப்படுவதை விட்டும் உனத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபி அவர்கள் ஒவ்வொரு அத்தஹியாத்திலும் சலாம் கொடுப்பதற்கு முன்னால் நிறைய விடயங்களை விட்டு பாதுகாப்பு தேடுவார்கள். அதிலே நபி அவர்கள் பாவத்தை விட்டும் கடன்படுகிற தொல்லையை விட்டும் பாதுகாப்பு தேடியிருக்கிற வரலாற்று செய்திகளை நாம் பார்க்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமிக்க சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிக்குள்ளே வருகிறார்கள். அங்கே ஒரு நபித்தோழர் தொழுகிற நேரமல்லாத வேறு நேரத்திலே கவலையோடு மிக கஷ்டத்தோடு அல்லாஹ்வுடைய இல்லத்திலே அவர் நிம்மதிக்காக வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்த்து, தோழரே, இந்த தொழுகை அல்லாத நேரத்திலே அல்லாஹ்வுடைய இல்லத்திலே உங்களை உட்கார வைத்தது என்ன என்று கேட்கிறார். அந்த நபித்தோழர் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, கடன் தொல்லை, என்னால் கவலை தாங்க முடியவில்லை என்று சொல்லுகிற செய்திற்கு பிறகு நபி அவர்கள் அவரை பார்த்து சொல்கிறார்கள், அலா வஅல்லிமுக கலிமாத், நான் உனக்கு ஒரு சில வார்த்தைகளை சொல்லித் தரட்டுமா? அந்த வார்த்தைகளை நீ சொன்னால் மலையளவுதான் உனக்கு கடன் இருந்தாலும் அல்லாஹ் அந்த கடனை உன்னை விட்டு நீக்கி விடுவான். அல்லாஹும்ம க்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக் வ அக்னினி பிஃضலிக அம்மன் சிவாக் என்ற இந்த பிரார்த்தனையை ஓது. அல்லாஹ்விலே முழு நம்பிக்கை வை. அந்த கடனை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீரு, நிச்சயமாக அல்லாஹ் உன்னுடைய கடனை நீக்குவான், அதற்குரிய ஏற்பாட்டை செய்து தருவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஒரு முஸ்லிம் எப்போதும் தனக்கு ஏற்படுகிற கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், அது கடனாக இருக்கலாம், ஏனைய தொல்லைகளாக இருக்கலாம், அதனை அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிற ஒரு பண்புள்ளவனாக இருக்க வேண்டும். தன்னுடைய பிரச்சனைகளை, தன்னுடைய சிக்கல்களை அல்லாஹ்விடத்திலே பேசி தீர்க்கிற, அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகிற, இரவிலே எழுந்து நின்று தஹஜ்ஜத்திலே அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிற பழக்க வழக்கமுடையவனாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் அவனை கைவிட மாட்டான். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு பிரார்த்தனையை சொல்லித் தருகிறார்கள். அது தொழுகைக்கு உள்ளும் ஓதப்படுகிறது, தொழுகைக்கு பிறகும் ஓதப்படுகிறது. அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அதைத் வலா முஅதிய லிமா மனஅத் வலா யன்ஃபஉ ஸல் ஜத்தி வ மின்கல் ஜத். யா அல்லாஹ், நீ கொடுத்ததை தடுப்பதற்கு யாராலும் முடியாது, நீ தடுத்ததை கொடுப்பதற்கு யாராலும் முடியாது என்ற உன்னதமான வார்த்தையை நாம் தொழுகைக்கு பின்னாலும் சொல்கிறோம். நபி அவர்கள் சில சந்தர்ப்பங்களில் ருக்கூலிலிருந்து எழுந்ததற்கு பிறகு நீண்ட துவாவிலே இந்த துவாவை ஓதுவார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தொழுகைக்கு உள்ளும் தொழுகைக்கு வழியிலும் நாம் ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறோம். அல்லாஹ்விலே முழு நம்பிக்கை வைத்திருக்கிறோம். என்ன நம்பிக்கை? நீ தர நினைத்தால் தரலாம், நீதான் கொடுக்கிறவன். நீ கொடுக்க நினைத்தால் இந்த உலகமே ஒன்று சேர்ந்தாலும் தடுக்க முடியாது யா அல்லாஹ் என்ற ஒரு உன்னதமான வார்த்தையை பேசிக்கொண்டிருக்கிறோம். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வல் அஜ்ஸி வல் கஸல் وأعوذ بك من البخل والجبن وأعوذ بك من ضلع الدين وقهر الرجال. நபி அவர்கள் அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ், என்னுடைய கவலைகள், என்னுடைய பிரச்சனைகள், என்னுடைய சிக்கல்கள், சென்று போன காலத்திலே நடந்தவைகள், எதிர்காலத்திலே நடக்க இருக்கிற கவலைகள் அனைத்தை விட்டும் உடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இயலாமை, சோம்பரித்தன்மை, உழைக்க முடியாமல் வீட்டிலே படுக்கிற அந்த சோம்பரித்தன்மை அனைத்தை விட்டும் உனத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். கஞ்சத்தனம், அதுபோல கோழைத்தனம் போல மிக மோசமான பண்புகளை விட்டும் உனத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். கடன் தொல்லைகளை விட்டும், அந்த கடன் தொல்லைகளால் அடுத்தவர்களால் நான் அடக்கி ஆளப்படுகிற நிலையை விட்டும் உனத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடனை விட்டும் பாதுகாப்பு தேடியிருக்கிறார்கள். கடன் பெற்றார்கள், கடன் எடுத்தார்கள், கடன் கொடுத்தார்கள். ஆனால் கடன் பட்டு விடாமல், கடனுடைய தொல்லை வந்து விடாமல் அல்லாஹ்விடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
பாதுகாப்பு தேடியிருக்கிற செய்திகளை நாம் பார்க்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. நாம் கடனை எடுத்து அந்த கடனை உரிய முறையிலே கொடுப்பது அமானிதமாகும் சகோதரர்களே. அமானித மோசடி செய்து அல்லாஹ்விடத்திலே பாவமளித்த பாவிகளாக நாம் மாறிவிடக்கூடாது. இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாதி இலா அஹ்லிஹா, அமானிதங்களை அதனை உரியவிடத்திலே ஒப்படைத்து விடுமாறு அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் நமக்கு சொல்லி காட்டுகிறான். நாம் கடன் பெற்றிருக்கிறோம். கடன் பெற்றிருக்கிற வேளையில் நடந்து கொள்ள வேண்டிய சில விடயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதனை இரண்டாவது ஹுத்பாவிலே பார்ப்போம். அல்லாஹு தஆலா இந்த கடன் தொல்லையிலிருந்து நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக. الحمد لله على إحسانه والشكر له على توفيقه وامتنانه وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له تعظيما لشأنه وأشهد أن محمدا عبده ورسوله الداعي إلى رضوانه وعلى آله وأصحابه ومن سار على نهجه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு முஸ்லிம் எப்போதும் கஷ்டப்படுகிறவனுக்கு கை கொடுக்கிறவனாக இருக்க வேண்டும். யார் இந்த உலகத்தில் ஒரு முஸ்லிமுடைய கஷ்டத்தை நீக்குகிறாரோ அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் அவருடைய பல கஷ்டங்களை நீக்கி நல்ல வாழ்வை வழங்குவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு செய்தியிலே சொல்கிற போது, செல்வமுடையவர்கள் ஏழை எளியவர்கள் கடன் பெற்று உரிய முறையிலே உங்களிடத்திலே வந்து தவணை இன்னும் கேட்கிற போது நீங்கள் அவர்களுக்கு தவணை வழங்குங்கள். யார் ஒரு கஷ்டப்பட்டவருக்கு கடனின் போது தவணை வழங்குகிறாரோ அல்லது அவருடைய கடனை தள்ளுபடி செய்கிறாரோ அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் நிழலே இல்லாத அந்த நாளில் நிழல் கொடுத்து அவரை காப்பாற்றி கௌரவிப்பான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்தில் உள்ள செல்வந்தர்களுக்கு சுபசோபன செய்தி சொல்கிறார்கள். இதை வைத்து ஏமாற்றலாம், இதை வைத்து நாமும் அந்த ஹாஜியாரோடு செல்வந்தரோடு விளையாடி விடலாம் என்பது அல்ல. அது அவர்கள் மனம் விரும்பி செய்கிற வேலை. கடன் பெற்றவர்கள் தங்களுடைய கடனை கொடுப்பதற்காக முயற்சிக்க வேண்டும், அதனை கொடுக்க வேண்டும், அதற்குரிய அனைத்து விடயங்களிலும் அவர்கள் ஈடுபட வேண்டும் என்பதனை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு செய்தியிலே நாளை மறுமையிலே ஒரு அடியானை விசாரிக்கிற போது அந்த அடியானத்திலே வானவர்கள் கேட்பார்கள், நீ விசேடமாக செய்த ஏதாவது நன்மை இருக்கிறதா என்று கேட்பார்கள். அந்த மனிதர் இல்லை என்று சொல்லுவார். வானவர்கள் சொல்லுவார்கள், இல்லை, நீ யோசித்து சொல்லு என்பார். அந்த மனிதர் சொல்லுவார், நான் கடன் கொடுத்திருக்கிறேன், நிறைய பேருக்கு கடன் கொடுப்பேன். கடன் கொடுக்கிற போது வசதி உள்ளவர்களாக இருந்தும் அவர்கள் தங்களுடைய திகதிகளை டேட்டை பிற்படுத்தி கேட்டால் அதனையும் கொடுப்பேன். வசதி இல்லாதவர்களாக இருந்தால் அவர்கள் தங்களுடைய கடனை தள்ளுபடி செய்கிற அமைப்பில் தர முடியாமல் இருந்தால் அவருடைய கடன்களை நான் தள்ளுபடி செய்வேன். இது நான் செய்த ஒரு நல்ல வேலையாக இருந்தது என்று சொன்னபோது அந்த வானவர்கள் சொல்கிறார்கள், அதுதான் அல்லாஹ் உன்னுடைய பாவங்களை தள்ளுபடி செய்து உன்னை மன்னிப்பதற்கு காரணமாக இருந்தது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நபி அவர்கள் வேறொரு சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள், ஒரு வியாபாரி மக்களுக்கு மத்தியிலே கடன் கொடுக்கிற நிலையோடு இருந்தார். அவர் கடனை வாங்குகிற, கடனை வசூலிக்க செல்கிற தன்னுடைய வேலையாளியை பார்த்து சொல்லுவார், இன்னாரிடத்திலே சென்று கடனை வாங்குகிற போது தர முடியாது என்று சொன்னால் நீங்கள் அதனை தள்ளுபடி செய்து விடுங்கள், பிரச்சனை இல்லை என்று சொல்லுவார். அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய அடியான் இன்னும் ஒரு அடியாவுடைய கஷ்டத்தை நீக்கி அவனுடைய கஷ்டத்துக்கு கை கொடுத்து
அவனுடைய கடனை தள்ளுபடி செய்கிறானா? நான் அவன் செய்த குற்றங்களை மன்னித்து அவன் தவறுகளை தள்ளுபடி செய்து அவனை நான் சுவனத்திலே நுழைவித்து மன்னிப்பு வழங்குகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் இந்த சமுதாயத்திற்கு சொல்லிக்காட்டி ஒரு நல்ல முறையிலே ஒரு நல்ல ஒரு உறவோடு வாழ வேண்டும். ஏழைகளும் சரியாக இருக்க வேண்டும், பணம் படைத்தவர்களும் சரியாக இருக்க வேண்டும், கூட்டுறவோடு வாழ்ந்து சந்தோஷமாக வாழ வேண்டிய நிலையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இர்ஹமு மன் ஃபில் அர்தி யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா. இந்த உலகத்திலே உள்ள மக்களுக்கு, எளியவர்களுக்கு, வறியவர்களுக்கு நீங்கள் இரக்கம் காட்டுங்கள், வானத்திலே இருக்கிற வல்லவன் அல்லாஹ் அந்த மக்களுக்கு இரக்கம் காட்டியவர்களுக்கு அல்லாஹ் இரக்கம் காட்டுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்தை அடுத்தவர்களோடு எப்படி வாழ வேண்டும், அடுத்தவர்களோடு எப்படி பழக வேண்டும், என்ன முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்கிற வழிகாட்டல்களை நமக்கு சொல்லி காட்டியிருக்கிற செய்தியை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நபி அவர்கள் இன்னும் ஒரு செய்தியை சொன்னார்கள். ரஹிமல்லாஹு இம்ரஅன் சம்ஹன் இதா பாஅ வ இதா இஷ்தரா வ இதா இக்தலா. நபி அவர்கள் சொல்கிறார்கள், வாங்குகிற போதும் கொடுக்கிற போதும் அவன் தீர்ப்பு சொல்கிற போதும் பெருந்தன்மையோடு வாழ்கிறான், நல்ல நிலையோடு வாழ்கிறான், அவன் விட்டு கொடுப்போடு வாழ்கிறான், அதை அவன் விட்டு கொடுக்கிற நிலையிலே இருக்கிறான் என்றால் அல்லாஹ் அந்த அடியானுக்கு ரஹ்மத் செய்வானாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே வாழுகிற போது ஒரு மனிதன் புனிதனாக வாழ்ந்துவிட்டு மரணிக்க வேண்டும். தன்னுடைய தரப்பிலே எந்த ஒரு தவறும் இருந்துவிடக் கூடாது. தன்னுடைய தரப்பில் அது கடனாக இருக்கலாம், ஏனைய விடயங்களாக இருக்கலாம். அந்த கடனோடு, அநியாயத்தோடு, அட்டூழியங்களோடு, அடுத்தவருடைய சொத்தை சுரண்டி லஞ்சமெடுத்து ஊழல் அடிப்படையிலே, வட்டியின் அடிப்படையிலே, எந்த ஒரு அடிப்படையிலும் ஈடுபடாமல் ஒரு புனிதனாக வாழ்ந்துவிட்டு மரணிக்க வேண்டிய கடமையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். நாம் மறுமையிலே செல்கிற போது நம்மளை எந்த நன்மை காப்பாற்றும் என்று நமக்கு தெரியாது. அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இத்தகுன்னார் வலவ் பிஷக்கி தம்ரா. நாளை மறுமையில் நபி அவர்கள் சொல்கிறார்கள், வலது பக்கம் பார்ப்பான் அவன் தேடியவைகள் இருக்கும், இடது பக்கம் பார்ப்பான் அவன் தேடியவை இருக்கும். முன்னால் பார்க்கிற போது நரகம் அவனை இறைந்த நிலையில் அவனை முன்னோக்கி வருவதை பார்ப்பான். இந்த நரகத்திலிருந்து ஒரு ஈச்சம்பள துண்டையாவது அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்து உங்களை காத்து கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு சிறிய அளவேனும் நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்து உங்களை நரகத்திலிருந்து காத்து கொள்ள வேண்டும். அப்படித்தான் ஒரு சிறிய அளவு தர்மம் செய்வதற்குரிய வழி உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் ஃபபி கலிமத்தின் தய்யிபா, ஒரு நல்ல வார்த்தை பேசியாவது நீங்கள் உங்களை நரகத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். நாம் சின்ன சின்ன அமல்கள் தானே என்று, சின்ன சின்ன விடயங்கள் தானே என்று நாம் சிறிய அமல்களை விட்டுவிடவும் கூடாது, சின்ன பாவம் தானே என்று அதனை செய்துவிடவும் கூடாது. நபி அவர்கள் சொல்கிறார்கள், லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ. நன்மையான காரியம் அது சிறியதாக இருந்தாலும் அதை அற்பமாக கருதாது. எந்த அளவிற்கு தெரியுமா? வலவ் அன் தல்கா அஹாக பிவஜ்ஹின் தல்க். உன் சகோதரனை மலர்ந்த முகத்தோடு புன்னகைத்து சந்திக்கிற அந்த சின்னமலாக இருந்தாலும் அதை கூட நீ ஏளனமாக கருதி விடாது. இது சின்னதுதானே என்று நினைத்து ஏளனமாக கருதி விடாது. உன் சகோதரை சந்திக்கிற போது சலாம் சொல்லுவதும், அவன் முகத்திலே நல்ல முறையிலே அந்த மலர்ந்த முகத்தோடு அந்த முஸ்லிமான சகோதரரை நீ முன்னோக்குவதும், அவரை பார்த்து புன்னுருவல் பொறுப்பதும் அதுவும் தர்மம் தான். அதுதான் சில நேரம் உன்னை சுவர்க்கத்தை கொண்டு போய் சேர்ப்பதாக இருக்கும். வ இன்னல் அப்த லயதகல்லமு பில் கலிமா மின் ரிضوانில்லாஹ் லா யுல்கி லஹா பாலன் யர்ஃபஉஹு அல்லாஹு பிஹா தரஜாத். நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு அடியான் ஒரு வார்த்தை பேசுவான், ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையுடைய விபரீதம் பற்றி அவன் நினைத்திருக்க மாட்டான். ஆனால் அந்த வார்த்தை அல்லாஹ் விரும்புகிற வார்த்தையாகும், அல்லாஹ் பொருந்திக் கொள்கிற வார்த்தையாகும். இந்த வார்த்தையால் அல்லாஹ் அவனை சுவர்க்கத்திலே உயர்ந்த அந்தஸ்தால் உயர்த்துவார் என்று நபி அவர்கள் சொல்கிறார்களே. நாம்
சின்ன விடயம் தான் என்று எண்ணாதீர்கள். நாம் பேசுகிற ஒரு நல்ல வார்த்தை, ஒரு நல்ல விஷயம், தொழ வாருங்கள் என்று பிள்ளை அழைப்பதாக இருக்கலாம், நன்மை ஏவுவதாக இருக்கலாம், தீமையை தடுப்பதாக இருக்கலாம். ஏதோ ஒரு நல்ல வார்த்தை அது நமக்கு மறுமையிலே உயர்ந்த நிலையை தரும் என்பதனை நபி அவர் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு அடியான் ஒரு வார்த்தை பேசுவார், அது அல்லாஹ் கோபிக்கிற வார்த்தையா, அல்லாஹ் விரும்பாத வார்த்தையா, அல்லாஹ் பொருந்திக் கொள்ளாத வார்த்தையா, அதை அவன் நினைத்து பார்த்திருக்க மாட்டான். இதுக்கெல்லாம் தண்டனையா என்று நாளை மறுமையில் அந்த வார்த்தையால் நரகத்திலே தூக்கி வீசப்படுவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே சின்னது பெரியது என்று பிரித்து பார்க்காமல் நன்மையான காரியம் எதுவாக இருந்தாலும் அதற்காக விரையுங்கள். பாவமான காரியம் சிறியது பெரியது என்று பிரித்து பார்த்து இதை செஞ்சிடலாம், இதை செஞ்ச பிரச்சனை இல்லை என்று பிரித்து பார்த்து செய்யாதீர்கள். பாவமா அதிலிருந்து விலகுங்கள். இதுதான் இஸ்லாம் காட்டுகிற வழியாகும். அதே அடிப்படையில் தான் சிறிய கடன் பெரிய கடன் என்று பிரித்து பார்த்து இதை குறுக்காட்டி ஒன்றுமில்லை, அவருக்கு தானே காசிருக்கி என்று எண்ணாதீர்கள். நீங்கள் அதனை மரணத்திற்கு முன்னரே ஹலால் பெற்றுக்கொள்ளுங்கள், அதற்குரிய அனுமதியை பெற்றுக்கொள்ளுங்கள். வல்லவன் அல்லாஹ் தஆலா நம் வாழ்வை சுத்தமான வாழ்வாக, அல்லாஹ் பொருந்துகிற வாழ்வாக, நல்ல வாழ்வாக வாழ்ந்து மரணிப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.